ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சென்னைக்குள்ளே ஒரு மான்சூன் ஏரியா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆனால் சென்னைக்குள்ளே ஒரு சண்டே ட்ரிப்பாக வந்து நம்ம போகிறதுக்காக வந்துட்டு பிளான் போட்டிருக்கோம். மான்சூன் ஏரியா இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து அதை வந்து வ்ளாக் பண்ண போகிறோம். அந்த மான்சூன் ஏரியா எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போகிற வழியில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். அண்ட் நம்ம பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்க்கல, ஆனால் இப்போ கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து மாற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இது வந்து எந்த ஏரியாவில் இருக்குன்னா, அது வந்து பல்லாவரம் தான். பல்லாவரத்தில் ஒரு மவுண்டெயின் இருக்குது. அது வந்து பல்லாவரம் மவுண்டெயின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டினா திருசூலம் மவுண்டெயின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். அங்கேருந்து வியூ வந்து பார்க்க வெறியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நம்ம வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குமான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும். அந்தமாரி ஒரு வியூ பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது. சென்னை ஃபுல்லாகவே வந்து நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். அந்த மலை மேலேன்ட்டு பார்த்தா எல்லா இடமும் தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஃபெங்கல் புயல். ஸோ ஃபெங்கல் புயலுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சென்னை ஓகேவாக இருக்குது. இந்த டைம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லைக் பெருசாக எங்கேயோ தண்ணி நிற்கலை. அதுவும் மோஸ்ட்லி இந்த பல்லாவரம் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் நிற்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் இப்போ தான் வந்து ரெயின் திரும்ப பெய்யறதுக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏதோ ஒரு சண்டே ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்னால் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் போகலான்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்சனலாக. ஏன்னா வந்து நான் வீக்லி அந்த இடத்துக்கு தான் போயிட்டு பார்த்துட்ருப்பேன். நம்மளுக்கு ஒரு எப்போ பார்த்தாலும் சிட்டிக்குள்ளேயே இருக்கும், லாங் ட்ரிப் போக முடியல, ஒர்க் அப்படி இப்படின்னு இருக்கும்போது நம்ம சென்னைக்குள்ளேயே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து ஒரு 3 பெண்ட் கிடைக்கும். லைக் இந்த கொல்லி ஹில்ஸ்லாம் சொல்கிறாங்களே, ஏதோ சம்திங் 72 பெண்ட், அந்த மாதிரி இந்த இடத்துல 3 பெண்ட் இருக்குது. அண்ட் மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரியல்லி அல்டிமேட், சூப்பர்னே சொல்லலாம். அண்ட் ஒரு வழியாக கைஸ் நம்ம வந்து பல்லாவரம் வந்துட்டோம். என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோனோ அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து நம்ம வீடும் கொஞ்சம் நியர்பை தான், அதனாலேயே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம இப்போதைக்கு இது அந்த மலை மேலே தான் போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே வந்து வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் நம்ம. இது வந்து எல்லா டைமும் வந்து இது அலோடு இல்லை இந்த மலை மேலே ஏறுறதுக்கு. ஒரு சில டைமில் மட்டும் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால, அண்ட் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா டைமும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மலைக்கு போகிறதுக்கு மொத்தமாகவே 2 வழி கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 2 வழி, ஒன்று வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம வெஹிக்கிளே நம்ம பைக் அண்ட் காரே எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சென்னையில் இருக்கோன்னா ஒரு வாட்டியாச்சு இந்த மலைக்கிட்ட வந்து போகணும். ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம், நிறைய பேருக்கு ஆகியிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தே போகணும். ஸோ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் ஒரு வழியாக. இது வந்து திருசூலம்னு சொல்லுவாங்க. ஸோ திருசூலம் மலைக்கு வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். மொத்தம் நம்மளுக்கு வந்து மலை மேலே ஏறுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு வழியை வந்து காமிக்கிறேன். லைக் இந்த மாதிரி தான் வரணும், இந்த சைடு தான் வரணும். இந்த சைடு வந்து கொஞ்சம் அப்படியே மேடாக ஏறும். ஸோ ஏறிட்டு நம்ம அப்படியே மேலே போக வேண்டியது தான். கைஸ் நம்ம வந்து இப்போ தான் வந்து மலை மேலே ஏற போகிறோம். அண்ட் மலைக்கு வந்து சொன்ன மாதிரியே ஒரே ஒரு வழி தான். அது எந்த வழின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸோ அந்த வழியே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன், சின்னதாக தான் இருக்கும். அதில் அப்படியே ரைட் இந்த ஷூட்டிங் கண்ட்ராக்டர்னு போட்டிருக்காங்களா, ஸோ அந்த சைடு ரைட்டு எடுத்து திரும்ப வந்து அடுத்த ரைட்டு எடுத்து அப்படியே நீங்கள் மேலே ஏற வேண்டியது தான். இதுதான் வந்து ஆக்சுவல் ரோடு. இது தான் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த ரோடு. ஆனால் நீங்கள் மேலே போயிட்டிங்கன்னா ஒன்ஸ் அந்த அப்படி இப்படி இருக்காது. மலை மேலேருந்து தண்ணி வர்றதுனால மேபி ரொம்ப க்ளீன் அண்ட் சூப்பராகவே இருக்குது தண்ணி. ஸோ தப்பாக சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வருது போல் இருக்குது அந்த தண்ணி. ஓகே, நம்ம மலை மேலே ஏறலாம் இப்போ. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் நைட் டைம் வர பார்க்காதீங்க, ரொம்ப இருட்டாக இருக்கும். பகல்லே வாங்க, பகலில் வர்றது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு ஈவினிங் அந்த டைமில் வாங்க. நைட் அந்த மாதிரி நேரத்தில் வந்துடாதீங்க. நைட்டில் அந்தளவுக்கு வியூ வந்து பார்க்க நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பாம்பு அப்படி இப்படின்லாம் இங்கே இருக்குது நிறையாவே.
ஸோ இது வந்து முதல் பெண்டு, நம்ம மேலே ஏறுறோம் ஸ்லோப்பில். ஸோ உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்த்தாலே தெரியும். ஓ காட், இந்த இடத்துல அந்த நல்லா நிறையா கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த லீஃப் இருக்கிறதுனால நம்மளோட பைக்கோட வீல் வந்து அந்த இடத்துல ஸ்பின் ஆகுது. ஸோ ஸ்லோவாகவே நம்ம ஏறலாம். அண்ட் அடுத்த லைனில் ஏறிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இங்கே மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு முருகர் கோயில் இருக்குது. அது ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ அந்த முருகர் கோயில், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்லா கோவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியாண்ணா? சரி, தெரிலண்ணா. ஓகேண்ணா, ஒன்று சும்மா இந்த இடத்துல ஒரு நின்று ஒரு எங்கேயே எடுக்கவே கூடாதா? ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதா? சரி, ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேலே அலோவ் பண்ணல. ஒரு சில நேரத்தில் வந்துட்டு மேலே வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல. இந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஒன்று, இந்த இடத்துல ஒரு பெரிய விளக்கு கூட இருக்கும். அந்த விளக்கில் வந்து தீபம்லாம் ஏற்றுவாங்க. நான் ஜஸ்ட் இந்த இடத்துலேருந்தே அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் அது வந்து திருசூல மலை. இதுவும் திருசூல மலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு சில பேர் பல்லாவரம் மலைன்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த சைடு இருக்கிறது, அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்துட்டு 21 பில்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அது வேறு பக்கம் இருக்க போல் இருக்குது. நம்ம வேறு பக்கம் வந்திருக்கோம், அதனால் தெரியல. ஸோ 21 பில்டிங்னால் லைக் ஒன்றும் இல்லை, 21ன்னு போட்டிருக்கோம். அப்படியே அந்த ஷேப்லேயே வந்துட்டு அந்த பில்டிங் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த கேட்டை தாண்டி இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வாங்க. ஸோ கேட்டு மூடி இருந்துச்சுன்னா வராதிங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது கேட்பாங்க. கேட் திறந்துருந்துச்சுன்னா இங்கே மேலே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சண்டே ட்ரிப்னால் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து இங்கே வரலாம். ஸோ அது வந்து ஒரு முருகர் கோயில். நான் வந்து சொன்னாலே கீழேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி அந்த முருகன் கோயில். இதுக்கு இன்னொரு வழினா அந்த சைட்லேருந்து வருது போல் அந்த வழி. அந்த இடத்துல வந்துட்டு இதுதான் வந்து திருசூலன்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து மலையை சுற்றி கரெக்டாக உள்ளே இருக்கிற ஒரு ஊர். நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து உள்ளே இருக்கவங்கள தவிர்த்து வெளியே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. சண்டே ஒரு நாள் ட்ரிப்னால் நம்ம சென்னையில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வர முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த இடம் பீஸ்ஃபுல்லான இடம். ரொம்ப அமைதியாக கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு சில் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு சேஃப் அண்டு ரொம்ப அழகான இடம்னே சொல்லலாம். ஓகே கைஸ், அண்ட் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு மூடிட்டுருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நம்ம பைக்கை நிற்க வச்சு பார்க்குறதே ஒரு தனி அழகு தான் சொல்லப்போனால். ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். நம்ம வந்துட்டு ஒரு வழியாக vlog வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சண்டே வந்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பிளேஸ் இது. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ். அண்ட் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு பார்த்து பொறுமையாக வாங்க. இந்த இடம் வந்துட்டு மழையாக இருக்கிறதுனால ரொம்ப வழுக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, 2-3 மலை இருக்குது. 2-3 மலையிலையும் வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த மலையிலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வியூ பாயிண்ட். இதை விட மேலே வந்துட்டு ஒரு சில நேரத்தில் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வர்ற டைம் வந்து உங்களுக்கு மேபி நல்ல நேரமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மேலே போய்ட்டு விசிட் பண்ணலாம். மேலே வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். இதை விட இன்னும் வந்துட்டு நிறையா இடம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மேலே. ஓகே, நம்ம வந்து இதோட வந்து vlog-ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி வந்துட்டு நம்ம ஒரு வீக்கெண்ட் ரைட் நிறையா இடம் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் அண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க.
அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வரேன் கைஸ்.